ஒன்றிய அரசு மாநில அரசுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்குகின்ற ஒரு வேலை திட்டம் பயங்கரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலம் விபரீதமாகி விடுமோ என்ற அச்சத்தை தருகிறது. அதனால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்று அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் எல்லா இடங்களுக்கும் ஒரே நாளில் தான் தேர்தல், ஒரே தடவை தான் தேர்தல். ஊராட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல், அதே தினத்திலேதான் சட்டமன்றத்திற்கும் தேர்தல், அதே நாளில் தான் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு தொலைநோக்கு மோசமான திட்டத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இதை செயல்படுத்த நினைக்கிறார். அவர் தனக்கு இவ்வளவு வாக்குகள் வந்தது, நாம் ஏன் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல, ருசிய குடியரசுத் தலைவரை போல நாம் குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதா என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே பொதிந்து கிடக்கிறது என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் தான் சொல்கிறேன். ஒரே தேர்தல் என்று வைத்துவிட்டால் வேட்பாளரை வைத்துத்தானே ஓட்டு, அப்படித்தானே பிற கூட்டாட்சிகளிலே நடைபெறுகிறது. தான் ஒரு வேட்பாளராக, அதிபர் வேட்பாளராக ஆகிவிட வேண்டும் என்றால் அரசியல் சட்டத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றி, அந்த அடித்தளத்தினுடைய பிரியாம்பிளிலே குறிக்கோளிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டதோ அதை அது சமூக நீதியாகட்டும், மதச்சார்பின்மையாகட்டும், கூட்டாட்சி கொள்கையாகட்டும், அவையெல்லாம் அந்த பிரியாம்பிளிலே இருந்து எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் ஒரே நாளில் தேர்தல் என்றால் சரி, எல்லா இடங்களிலும் ஒரே நாளிலே தேர்தல் நடக்கிறது. ஒரு 6 மாதம் கழித்து 8 மாதம் கழித்து நாடாளுமன்றம் கவிழ்ந்து விடுகிறது, பெரும்பான்மை இழந்து. அப்படியானால் மீண்டும் அத்தனை மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துவார்களா? அல்லது 3 மாநிலங்களிலே ஆட்சி கலைந்து விட்டது, பெரும்பான்மை இழந்தோ, கட்சியில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போவதனாலோ தாவி போவதனாலோ அங்கே மாநில அரசுகள் கலைக்கப்பட்டால் அப்பொழுதும் நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் வைப்பார்களா? ஆக நடைமுறையிலே இது சாத்தியமற்றது நம்மை இந்தியாவை பொறுத்த மட்டிலே. ஏனென்றால் இந்தியா இஸ் எ மல்டி நேஷனல் ஸ்டேட். இது பல தேசிய இனங்களை கொண்ட உபகண்டம். இதை நான் நாடாளுமன்றத்திலே பேசுகிற பொழுதே வடபுலத்து எம்பிக்கள் இப்படி பேசக்கூடாது, பல தேசிய இனங்கள் இங்கு இருப்பதாக எப்படி சொல்லலாம், ஒரே தேசிய இனம், இந்திய தேசிய இனம் தான் இருக்கிறது என்று சொன்னபோது கிடையாது. தமிழ் தேசிய இனம் இருக்கிறது, தெலுங்கு தேசிய இனம் இருக்கிறது, வங்க தேசிய இனம் இருக்கிறது. அத்தனை மாநிலங்களிலும் உள்ள அந்த மொழி பேசுகிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தனித்தனி தேசிய இனங்கள் தான். அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக அழகாக அரசியல் சட்டத்தினுடைய சில இடங்களிலே அதை சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறார். அதை போல இங்கே ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே கொடி என்று கொண்டு வந்து விடுவார்.